பரவலாய் உன்னை குறித்து தவறாய் பேசின மனுஷர்களுக்கு முன்பாகவே உன் பேரை கர்த்தர் பிரபலமாக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுல முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க? ஆமென். நம்புறீங்களா? கர்த்தரால திருப்ப முடியும். கர்த்தரால என்னிடத்திலிருந்து திருடப்பட்டவைகளை திருப்ப முடியும். என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகளை என் தேவனால திருப்ப முடியும். ஒருவேளை நான் தான் தவறு செய்தேன், என் குடும்ப தலைவர் தான் தவறு செய்தார், தவறுனால தான் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, அதையும் கர்த்தரால திருப்ப முடியும். உங்கள் வேர் கிறிஸ்துவோடு இருந்தால், உங்கள் அஸ்திபாரம் அவரோடு இருந்தால், அரஷி காசே காலா ஷிதராசே தரலே. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா புகழும் எல்லா கணமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. முதலாவது எனக்காக கர்த்தர் செய்ய போகிறது, நான் சகலத்தையும் உனக்காக திருப்புவேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், I will restore everything that you lost. அப்படின்னா என்ன தெரியுமா? எவ்ரிதிங்ன்ற வார்த்தைக்கு எல்லையே இல்லை. எதுவானாலும் என் தேவனால் திருப்ப முடியும். நீங்கள் இழந்து போன சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், பலன், ஆமென், சொத்து, நிலம், பணம், ஆமென், அது எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஜெப ஜீவியத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆதியில் கொண்ட அன்பை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இழந்து போன அந்த வைராக்கியத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஊழிய வாஞ்சையை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். யாருடைய கரத்திலிருந்து சத்துரு பறித்திருப்பானா? நான் பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், ஆனா அதை வேறொருவன் சாப்பிடுகிறான். வருஷ கணக்கா நான் உழைக்கிறேன், பிரயாசப்படுறேன், ஆனா என்னால அனுபவிக்க முடியல. வேறொருவன் அதை பறித்து கொண்டு போகிறான். என்னால அழதான் முடியுது, கத்தத்தான் முடியுது. எனக்கு துரத்தி சென்று அதை மீட்டுக் கொள்ள பலன் இல்லை. போராட எனக்கு விருப்பம் இல்லை. கேஸ் போட எனக்கு விருப்பம் இல்லை. சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லை. நீ திருடுனா கர்த்தர் ஏசேக்க கொடுப்பாரு. அதையும் திருடுனா கர்த்தர் சித்னாவை கொடுப்பாரு. அதையும் திருடுனா கர்த்தர் ரெகபோத்த கொடுப்பாரு. ஷிகாதிரா சேபதரபா ரெகபோத்தோட நிறுத்த மாட்டாரு. எப்பொழுதும் அநீதி இழைக்கப்பட்ட இடங்களில் இரட்டிப்பான பலன் உண்டு. ரெகபோத்தோடு கர்த்தர் நிறுத்தல, பெயர் சபாவையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தாரு. ஷிகேசே திரிபாலாசே. கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்கப்பா. 2 மடங்கு வேணும்னா 2 கையும் தூக்குங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுப்பா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு என் கையிலிருந்து பறிக்கப்பட்டவைகள் 2 மடங்கா திரும்ப தருவீங்க. யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். நீர் வல்லவர், நீர் கொடுக்க வல்லவர். இரண்டாவது, என்னிடத்திலிருந்து திருடப்பட்டவைகள், என்னை திசை திருப்பி என்னிடத்திலிருந்து அவன் திருடின ஒவ்வொன்றையும் கையை நல்லா தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் திருப்புகிறேன். என்னை பலப்படுத்து இயேசப்பா. சத்துரு பறித்து கொண்டவைகளை பின்தொடர்ந்து போய் அவனை மேற்கொள்ள ஒரு பலன் தாங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, பலன் தாங்க.
இருந்தாலும் நான் துரத்தணும் பலன் தாங்க, நான் யுத்தம் பண்ணணும் பலன் தாங்க, நான் திருப்பணும் பலன் தாங்க. என்னை நிரப்பிடுமே. கேளுங்கப்பா, பலன் தாரும், பலன் தாருமே, தாருமே. என்னை நிரப்பிடுமே. கர்த்தர் இப்பொழுது ஒரு பலன் உங்க சரீரத்துல, உங்க சிந்தையில, உங்க ஆவிக்குள்ள, உங்க ஆத்மாவுக்குள்ள கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஜெபிக்க முடியல சிஸ்டர், என்னால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல, போராட பலன் இல்ல, பிசாசுனா பயமா இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் மாறுகிறது. அமலேக்கினை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. நீ புறப்பட்டு போ, நீ போ, திருப்பிக் கொள்வாய். நீ போராடு, மேற்கொள்ளுவாய். ஆண்டவரிடத்துல கேட்போமா, எனக்கு பலன் மட்டும் போதாதுப்பா, எனக்கு வல்லமை வேண்டும். சேகாதார தாங்கிட பலன் போதும், மேற்கொள்ள வல்லமை வேண்டும். To endure strength is enough, but to overcome you need power. ஆண்டவரிடத்துல கேளுங்க, பலன் தாருமே, தாருமே. ஓயாலாதே அமசே கதுரே, என்னை நிரப்பிடுமே, நிரப்பிடுமே. ஜெபிக்கிற ஒரு பலன் உண்மையில இறங்குது சகோதரி. கடைசியா என் தவறினால் நான் இழந்தவைகளை திரும்ப வெறுங்கையா இருக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, வெறுங்கையா நிக்கிறேன்ப்பா. மன்னிப்பு கேளுங்க. நான் எடுத்த முடிவுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்புகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உம்மை விட்டு தூரம் போனதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஜெபத்தை நிறுத்திட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். சர்ச்சுக்கு வருவதை குறைச்சிட்டேனே, நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. என் தீர்மானங்கள் தோற்று போனதப்பா. சோராமல் எனக்காக உழைப்பவரே, நான் தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, யாக்கோபு சிறுபுச்சே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன். உன் கசப்பை நான் இன்பமாக்குவேன். உன்னை பற்றி பேசிக் கொண்டவர்களுக்கு முன்பாக உன் பேரை நான் பிரபலமாக்குவேன். கிராபா ஏசே கராதாரா சேதாரலே உமாலே கூடாத அதிசயம் எதுவுமில்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. அவர் திருப்ப முடியாது என்று ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. அவரால் நிமிர்த்த முடியாது என்று ஒரு நாணல் இல்லவே இல்லை. அவளால் எரிய வைக்க முடியாது என்று சொல்லி ஒரு திரி இல்லவே இல்லை. எவ்வளவு மங்கி எரிந்தாலும் அவர் கைப்பட்டால் மறுபடியும் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் உன்னை மாற்ற அவரால் ஆகும். நீ எவ்வளவு வளைந்திருந்தாலும் உன்னை நிமிர பண்ண என் கர்த்தராலே ஆகும். உமாலே
கபாசே கூடாத ரியாலாத்தே சே கதுரே அதிசயம் எதுவும் இல்லை கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. ஆம்பளை எல்லாம் செத்து போயிட்டாங்களே, எப்படிமா நகோமி உன் பேரை நிலை நிற்க பண்ண போகிற? சேகாதுரபா கதிரேலே ஓரியாசே எப்படிமா நடக்கும்? உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்குமோ? நீ காய்ந்த கோலாயிற்றே, நீ காய்ந்த கோலாயிற்றே. என் அப்பனுக்கு ஒரு ராத்திரி போதும். காய்ந்த கோலை வேர் பற்றி துளிர்க்க செய்து ஓரியாபால காய் காய்த்து பூ பூத்து கனிகளை கொடுக்க வைக்க என் அப்பாவுக்கு ஒரு ராத்திரி போதும். ஒரு ராத்திரி இந்த ரூத் போவாசின் பாதத்துக்கு போனா ரிகதரா ரூத் என்கிற காய்ந்த கோல் துளிர்த்தது. என் அப்பனுக்கு ஒரு ராத்திரி போதும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு 20 வருஷத்தின் பிரயாசத்தை கர்த்தர் 20 நொடிகளில கொடுக்க முடியும். ஒரே விஷயம் தான், நான் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும். நான் அவர் பாதத்தில் இருந்தா போதும். அந்த ஒரு ராத்திரி போதும். இந்த ஊரிலேயே பணம் படைத்த பிரபலமான போவாசின் தயையை பெற்றுக்கொள்ள ஒரு ராத்திரி போதும். நான் நம்புறேன், அந்த நாள் இந்த நாள், அந்த நாள் இந்த நாள் என் காய்ந்த கோலை துளிர்க்க வைக்க கர்த்தர் யுகங்களை, மாதங்களை, வருஷங்களை எடுத்துக்கொள்ள போவதில்லை. நான் அவர் பாதத்துக்கு வந்துட்டேன். இனமாயசே குரலாதிரசே. எத்தனை பேர் நம்புறீங்க? போவாஸ் போவாஸ் உம் போர்வையால் என்னை மூடுமையா. அந்த போர்வை பட்டா போதும். எதுக்கு எலிசா போயிட்டே இருக்க இந்த எலியா பின்னாடி? அந்த போர்வை வேணும், அந்த சால்வை வேணும், அது வேணும். அது இருந்தா போதும். போர்வை விரித்தே மூடுமையா. எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? போவாஸ் போவாஸ் உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஏன்பா மூடணும்? என் வாழ்க்கையை அந்த போர்வையின் மூடலுக்குள்ள மாறிவிடும். காய்ந்த என் கோல் துளிர்த்து விடும். கசப்பான என் வாழ்க்கை மதுரமாகிவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசையா இருக்கு, ஏசப்பா எனக்கு செய்ய போகிறேன். மறக்க மாட்டீங்களே? பறிக்கப்பட்டவைகள், திருடப்பட்டவைகள், இழந்து போனவைகள். அல்லேலூயா. அது கர்த்தர் எனக்காக செய்கிறது. ஆமென். செய்வார், செய்வார். இந்த மூன்றுமே தேவ ஆவியினால் நான் பெற்றது. அதனால எனக்கு தெரியும் அவர் செய்வார். அல்லேலூயா.